இப்ப அவர் வெளியே வரமாட்டாரு. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் வீட்டுள்ளே இருக்காரு. இதை வச்சு பாஜகவும் அதிமுகவும் அரசியல் பண்ணி ஜெயிச்சிடலான்னு பாக்குறாங்களோ? அவங்க அதான் சொல்றேனுங்களே, அவங்க கூட்டணி வச்சிருக்கிறது தேர்தல் ஆணையங்க. இதையெல்லாம் காரணம் காட்டுறது என்னன்னா, இதனால் நாங்கள் ஜெயித்தோன்னு காட்டுறதுக்கு தான் இவ்வளவு பண்றாங்க. இன்னொரு ஒரு வாரத்தில் வரும் இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் இவங்கெல்லாம் கருத்து கணிப்பு போடுவாங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு விஜயனுடைய செல்வாக்கு கூடி இருக்கிறது அதெல்லாம் போடுவாங்க. இப்போயே வெயிட் பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், தமிழ்நாட்டில் தேர்தல் நெருங்க ஒரு மத கலவரம் ஒன்று நடக்கும்னா அந்த கலவரத்தை நடத்தியாச்சு. இன்னும் 5 மாதம் இருக்குது தேர்தல். இன்னும் 2 மாதம் கழிச்சு இன்னொரு கலவரம் ஒன்று இருக்குது. மக்கள் சாக போகிறாங்க தமிழ்நாட்டில். அந்த பணத்தையும் சேர்த்துவாங்க. கரூர் பணங்களும் இந்த பணங்களையும் சேர்த்து தான் இந்த காரணங்களால் திமுக மேல் மக்களுக்கு வெறுப்பு வந்தது, நாங்கள் ஜெயித்தோம்னு சொல்லி ஞானேஷ்குமார் செய்கிற லீலா வினோதங்களுக்கு சப்பக்கட்டு கட்டுறதுக்கும் அவர் செய்த அதனால் தான் வெற்றி பெற்றோங்கிறத நியாயப்படுத்துறதுக்கும் இதெல்லாம் நடக்கும். வெயிட் பண்ணுங்க, 1 மாதம் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பாக வரும். அப்போ நம்மளே தான் பேசுவோம். அப்போ உட்காந்து இதெல்லாம் பேசுவோம். அடுத்த மரணத்துக்கு தயாராகுங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குற ஜாக்கிரதையாக இருக்கும் இப்போவே.